வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கண்ணதாசன் பாடல்களில் கடவுள் தத்துவங்கள் அப்படிங்கிற இந்த தலைப்பில் இன்று நாம் பார்க்கக்கூடியது கண்ணதாசன் இந்த காதல் பாடல்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் கூட போய் சீதையையும் சகுந்தலையையும் அழகாக பதிவு செய்து வைத்திருப்பார். அது ஏன், என்ன காரணம்? அதான் கண்ணதாசன். ஆலயமணின்னு ஒரு படம் எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க, தொலைக்காட்சிகள் தான். அதில் கதாநாயகியை அதுக்கப்புறம் இந்த பாட்டு பாடும்பொழுது கதாநாயகிக்கும் கதாநாயகனுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கதாநாயகி ஆடிக்கொண்டிருக்கின்றாள். இங்கே கதாநாயகன் உட்கார்ந்து அவளை அப்படியே ஓவியமாக தீட்டிக் கொண்டிருக்கிறான். கைகள் ஓவியம் தீட்ட, கண்கள் அவளை விழுங்க, வாய் அவளை அப்படியே காவியமாக பாட, அப்பொழுது உருவான பாடல் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. இது சாதாரண காதல் பாட்டு தான். இந்த பாட்டில் போய் கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா. எங்கே சார் அது? இந்த சந்தர்ப்பத்துக்கும் சிச்சுவேஷன் வச்சுக்கோங்க. அவள் காதலி இவ காதலன் பாடிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் போய் கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா. அந்தண்ட சீதாதேவியையும் சகுந்தலையையும் கண்ணதாசன் இங்கே வந்து போட காரணம் என்ன? ரொம்ப ரொம்ப நுணுக்கமான தகவல் இதெல்லாம். இதே பாட்டும் பரதமும்னு ஒரு படம், அதில் கதாநாயகி, அதாவது இவர்கள் இருவரும் காதலர்கள், கதாநாயகி கதாநாயகனுடைய தகப்பனார் செய்த சதியின் காரணமாக பிரிந்து போய் விடுகின்றாள். காலங்கள் ஓடிப்போகின்றன. அப்பொழுது இந்த கதாநாயகன் அவளை நினைத்து ஏங்கிக் கொண்டு அங்கு பாடுகின்றான். கற்பனைக்கு மேனிதன்று டிஎம்எஸ் வெடிச்சுன்னு வரும் அப்படியே. அந்த இடத்துல தெய்வத்தின் தேரெடுத்து தேவியை தேடு, அந்த பாட்டில் கம்பனை கூப்பிடுங்கள் சீதையை காண்பான், கவி காளிதாசன் அவள் சகுந்தலை என்பான். அங்கேயும் தெளிவாக அங்கு சொன்ன அதே வார்த்தைகள் இங்கும் வந்து விழுந்திருக்கின்றன. கவனியுங்கள். கம்பனை கூப்பிடுங்கள் சீதையை காண்பான், கவி காளிதாசன் அவள் சகுந்தலை என்பான். என்ன விசேஷம் அப்படின்னா, அதுதான் சார் கண்ணதாசன். இதிகாச புராணங்களில் வரக்கூடிய அந்த தெய்வீக பாத்திரங்களை, கதாபாத்திரங்களை அழகாக திரைப்படத்தில் கொண்டு வந்து வைத்து, இந்த ரெண்டு படத்துலையுமே பார்த்தீங்கன்னா சரி, ஆலயமணிலையும் சரி, பாட்டும் பரதமும்லையும் சரி, கதாநாயகி நல்லவள், கதாநாயகனும் உண்மை தொகை போட்டிருக்கேன் கவனிக்கணும், கதாநாயகனும் நல்லவன். சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் காரணமாக அவன் கதாநாயகியை தவறாக நினைத்து விடுகின்றான். அதனால்தான் கம்பனை அந்தண்ட சீதையை இந்தண்ட சகுந்தலையை சொன்னது. காரணம், வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணம் அதெல்லாம் நல்லா படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ராவண சம்ஹாரம் முடிந்தது. சீதையை மீட்பதற்காக போர்க்களத்தில் கடுமையாக ஈடுபட்டு வெற்றி வாகை சூடிய ராமச்சந்திர மூர்த்தி இப்போ சீதாதேவி வந்தாச்சு. போலாமா? சீக்கிரம் வா, ஏறு வா, விமானத்தில் கிளம்பிடலாம். இதானு சொல்லணும் இல்லையே? வால்மீகியும் சொல்கிறார், கம்பரன் சொல்கிறார். நீ எங்கு செல்ல வேண்டுமோ சென்று கொள்ளலாம். உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இந்த கண்ணு வலி உள்ளவனுக்கு சூரியனை கண்டா பிடிக்காதே. கண்ணு வலி இருந்ததுன்னா வெளிச்சம் அதிகமாக இருந்தால் பிடிக்காது இல்லையா? அதுபோல் எனக்கு உன்னை கண்டால் பிடிக்கவில்லை. எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். இப்போ அந்த விளக்கு மேலேயோ சூரியன் மேலேயோ குற்றம் இல்லை, கண் வலி உள்ளவன் மேலே தானே. புரியுதா? இது எங்கள் ராமாயணத்தில் சீதையனுடைய அந்த பாடு வெற்றி பெற்றாள். அதே அங்கே வாங்கோ சகுந்தலை கிட்ட போகலாம். மன்னன் துஷ்யந்தன் வந்தான் காட்டிற்கு, அதாவது காந்தர்வ மனம் புரிந்தான். பிற்பாடு
அரண்மனைக்கு சென்று விட்டு உன்னை அழைத்துக் கொள்கிறேன் என்றான். அழைத்து கொள்ளவில்லை. இவள் குழந்தை பிறந்தது, இங்கிருந்து போகின்றாள் சகுந்தலை. அவன் அழகாக சொல்லிட்டான் இவகிட்ட, நான் உன்னை கண்டதும் இல்லை கலந்ததும் இல்லைன்னு. தெரியுதா? பிற்பாடி முனிவர்களும் ஆசிரியரையும் சொல்ல இவர்கள் சேர்ந்தார்கள். அங்கும் சகுந்தலை மீது தவறு இல்லை, துஷ்யந்தன் மீது தான் தவறு. இப்போ வாங்க, நாம் இந்த பாடல் இடம்பெற்ற அந்த 2 திரைப்படங்களிலும் கதாநாயகிகள் நல்லவர்களாக இருக்கிறார்கள். கதாநாயகனுடைய மன மாறுபாடு, அதற்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எவ்வாறு அமைந்தன என்பதை அங்கு அழகாக திரைப்பட பாடல் மூலமாக விளக்கி அங்கே கண்ணதாசன் நமக்கு பாடம் நடத்துகின்றார். பெண்கள், கண்ணதாசன் மட்டும் இல்லை சார், இது நேச்சர் உண்மை. அதுதான். தெரியுதா? அங்கே கம்பன் கண்டு சீதி உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் செய்யல்லவா என்று சொன்ன அதே கண்ணதாசன் இது இந்த பாடலில் சொல்லும் பொழுது, கம்பனை கூப்பிடுங்கள் சீதையை காண்பான், கவி காளிதாசன் அவள் சகுந்தலை என்பான் என்று சொல்ல காரணம், ஆண்கள் தவறு செய்வார்கள், சந்தர்ப்ப சூழ்நிலை, ஆத்திரம், அவசரம், வேகம், கோபம் என்று. ஆனால் பெண்கள் அவற்றை செய்ய மாட்டார்கள். தெரிகின்றதா? ஆனால் ஆண்களின் இந்த ஆத்திரமும் அவசரமும் இந்த கோபமும் பெண்களை பாதித்து விடுகின்றது. அதனுடைய பாதிப்பு என்ன என்பதை இராமாயணத்தில் இருக்கக்கூடிய, மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த தெய்வீக தகவல்களை இங்கே திரைப்பட பாடல்களில் சொல்லி பதிய வைக்கின்றார். அங்கே ராமாயண கதாபாத்திரமும் சரி, இந்த மகாபாரத கதாபாத்திரமும் சரி, அல்லது நாம் ஏற்கனவே சொன்னதைப் போல 2 திரைப்படங்களில் பார்த்த அந்த ஆண் கதாபாத்திரங்களைப் போல இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட தீமைகள், துயரங்கள் நம்மை தீண்ட வேண்டாம். அந்த பெண் கதாபாத்திரங்கள் சந்தித்த அந்த, அதாவது துர்நிலை, அவலமான நிலை என்று சொல்வார்கள், அந்த நிலையும் நம்மை தீண்ட வேண்டாம். கண்ணதாசன் போற்றிய அந்த பரம்பொருள், துதித்த அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் 4னையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும்.